அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சினிமா நியூ அப்டேட்ல நடிகர் மாதவன் அவர்களோட நடிப்புல வர 7ஆம் தேதி அன்று வெளியாக இருக்கும் சீடியன் படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இயக்குனரும் நடிகருமான மாதவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவர் டைரக்ஷன் பண்ணி நடித்த திரைப்படம் ராக்கெட்ரி நம்பி எஃபெக்ட். இவருடைய கதையை அப்படியே தத்ரூபமான முறையில் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் மாதவன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா மாதவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தில் அவருடைய வித்தியாசமான நடிப்பை தான் வெளிப்படுத்துவார். இந்த ராக்கெட்ரி நம்பி எஃபெக்ட் படத்திலையும் பார்த்தீங்கன்னா மாதவன் அவர்களோட நடிப்பு ரொம்பவே வித்தியாசமான முறையில் இருந்தது. இந்த படத்துக்கு டைரக்ஷனும் அவர் தான் சிறப்பான முறையில் பண்ணியிருந்தாரு. ஏன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே நேராக மாதவன் அவரோட வீட்டுக்கு போய் பாராட்டினார், இந்த படத்தை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா உண்மையிலேயே இந்த திரைப்படம் அப்படிதான் இருந்தது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, அதாவது படம் திரையரங்குகளில் ஓடுற வேகத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா படம் தோல்வியாயிடுச்சு அப்படின்னு தான் நினைச்சாங்க எல்லாரும். அதாவது லேட் பிக்கப் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரையரங்குகள் ஃபர்ஸ்ட் நாள் 2வது நாளில் இந்த படத்துக்கு திரையரங்குகளில் கூட்டம் ஓரளவுக்கு இருந்தது. இந்த படம் தோல்வி ஆகிடும் அப்படின்னு கூட சில பேர் நினச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் மாதவனோட சினிமா கரியரில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இந்த திரைப்படம் ஒரு வெற்றியடைந்த திரைப்படம் அப்படி தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த திரைப்படத்திற்கு பிறகு மாதவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிஎல், அதாவது பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவர்களோட வாழ்க்கை வரலாறு இந்த படத்தில் அவர் நடிக்க போறாரு அப்படின்னு ஏற்கனவே ஒரு காணொலியை நம்மளுடைய சேனல்ல வெளியிட்டிருக்கோம். விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவர்களோட வாழ்க்கை வரலாறு மாதவன் அவர்கள் தான் நடிக்கிறாரு. டைரக்ஷன் ஸ்டோரி கிருஷ்ணகுமார் ராமகுமார். பி ரைட்டிங் பார்த்தீங்கன்னா மாதவன் அவர்கள் தான் இந்த படத்துக்கு பண்ணியிருப்பாரு. ஏன்னா ராக்கெட்ரி திரைப்படத்தை இவர் தான் டைரக்ஷன் பண்ணாரு. இப்போ இந்த படத்துக்கு பி ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் மாதவன் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரைலரை பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் இணையதளத்தில் ரொம்பவே இப்போ வைரலாக தான் இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போதே தெரியுது விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவர்களோட வாழ்க்கை வரலாறு அப்படியே தத்துரமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு. சத்யராஜ், ஜெயராமன், பிரியாமணி, தம்பி ராமையா, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது மாதவன் அவர்களோட தோற்றத்தெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இணையதளத்தில். நீங்களே பார்த்துருப்பீங்க. வயதானத்துக்கு அப்புறம் அவர் எப்படி இருந்தாரோ மாதவன் அவரோட தோற்றத்தை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாதவன் அவர்கள் யாராலையுமே சொல்ல முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கமலஹாசன், சியாம் விக்ரம் இவங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் நடிச்சிருக்கவர் இவர் தான் சொல்லணும். அதே மாதிரி ஜீவா, நடிகர் ஜீவா அவர்களும் தமிழக படத்திலாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான தோற்றத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த திரைப்படத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த திரைப்படம் அந்த லெவலுக்கு பெரிய லெவலுக்கு பேசப்படலை. வித்தியாசமான தோற்றம் தான் இருந்தது. அந்த வரிசையில இப்போ பார்த்தீங்கன்னா மாதவன் அவர்கள், அதாவது அவங்க நடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி கிடையாது எதுவுமே. என்ன கேட்டீங்கன்னா அவங்க நடிச்ச திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வரலாறு கிடையாது. இது வரலாறு தான் அப்படியே எடுத்திருக்காங்க. மாதவனோட நடிப்பு எந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் அவர் இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டப். ஏன்னா அவர் அப்படிதான் இருந்தார் விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவர்கள். அதாவது அதற்கு பிறகு இன்னொரு தோற்றத்தில் வராது. இந்த மாதிரி எத்தனை கெட்டப்ல வராது அப்படின்னு நம்ம படத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை வருகின்ற 7ஆம் தேதி இந்த படத்தை நம்ம திரையரங்குகள் தான் போய் பார்க்கிறோம். ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக மாதவனோட சினிமா கேரியரில் இன்னொரு ராக்கெட்ரி நம்பி எஃபெக்ட் படம் மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன் அந்த திரைப்படத்தை விட மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஜூலை மாதம்
17ஆம் தேதியே வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா முதல்வர் விஜய் அவர்களோட நடித்த ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுனால இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஜனநாயகம் திரைப்படத்துக்காக இந்த திரைப்படத்தை வந்து தள்ளியே வச்சிருக்கானா. ஏன்னா திரையரங்குகள் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தள்ளி வச்சுட்டாங்க. தவிர இந்த திரைப்படத்தை விட ஜனநாயகம் திரைப்படம் வந்து பெரிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் பயத்துல தான் வந்து யாரும் இந்த படத்தை வந்து தள்ளி வைக்கல. ஏன்னா நீங்க வந்து போய் பாருங்க, திரையரங்குகள் யாரும் வந்து இந்த படத்தோட டீம் ஒன்றும் தள்ளி வைக்கல. எங்க இந்த திரைப்படம் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆனா இந்த படத்துக்கு வந்து மாதவன் படத்துக்கு வந்து திரையரங்குகள் வந்து கிடைக்காது. அதனாலதான் வந்து தள்ளி வச்சுட்டாங்க. தவிர ஜனநாயகன் படத்தை பார்த்து வந்து பயந்துட்டாங்க இந்த படத்தோட டீம் வந்து அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வரலாறு திரைப்படம், ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில 100% இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு மாதவன் திரைப்படம் வந்து ஜிடிஎல் இந்த திரைப்படம் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, இந்த திரைப்படம் ஜனநாயகம் வரும்போதே வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஜூலை மாதமே இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கலாம், எந்த அளவுக்கு இந்த படம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு. பரவாயில்ல, இப்போ பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நான் இந்த படத்துக்காக மரண வெயிட்டிங்ல இருக்கேன். ஏன்னா ராக்கெட்டை நம்பி திரைப்படமும் நான் போய் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமான முறையில் இருந்தது. இந்த திரைப்படத்துக்கும் நான் வந்து மரண வெயிட்டிங்ல இருக்கேன். அதே மாதிரி மாதவனோட ரசிகர்களும் மரண வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த படம் வந்து வித்தியாசமான திரைப்படமாக தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ மாதவனோட நடிப்புல வருகின்ற 7ஆம் தேதி அன்று வெளியாக இருக்கும் ஜிடிஎன் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.